Welcome to AK Max. Now in 12th standard we are going to see about the linear programming. This is chapter 12. Let us start with example 1. Before seeing the question, let us know what is meant by the linear programming. Actually, what is meant by the linear? You see, when we are having the equations in terms of x and y, for example, let us write 2x plus 3y equals 5. Here we have the degree 1. The degree of x is 1, the degree of y is 1. On the whole, when we are having the degree as 1, it is called as linear. Okay, here we are going to solve the linear programming. First of all, linear programming, that is nothing but the optimization problems. What is meant by optimization? Optimization is nothing but it may be maximization or minimization. Okay, here maximization or minimization has to come under the two categories, that is bounded as well as unbounded. For 12th standard, due to the corona impact, we have the reduced syllabus. So accordingly, due to the reduced syllabus, we have unbounded problems out of the syllabus. Okay, இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்னதில் இந்த மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷன்ன்றது ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ். ஆப்டிமல் சொல்யூஷன் சொன்னாலும் மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷன் சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? இப்போது நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கலாம். இப்போ இந்த என்சிஆர்டி ரீடரில் பார்த்தீங்கன்னா சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கலி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எக்ஸாம்பிள் 1, maximize z is equal to 4x plus y. ஸோ இதுதான் கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் x plus y less than or equals 50, 3x plus y less than or equals 90, x is greater than or equal to 0, y is greater than or equals to 0. இப்போ இதில் வந்து மேக்ஸிமைஸ்ன்றது ஆப்டிமைசேஷன். z is equal to 4x plus y. இது வந்து இதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ சப்ஜெக்ட் டு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ். கன்ஸ்ட்ரைன்ஸ்னா மேத்தமேட்டிக்கலி, ஸோ ஜென்ரலாக இங்கிலீஷில் பார்க்கும்போது பேரியர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் கண்டிஷன்ஸும். இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். இப்போது கிராஃபிக்கலாக சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் மீ டெல் யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் போட போகிறேன். ஸோ கிராஃப் ஷீட் இருந்ததுன்னா அக்யூரேட்டாக போடலாம். இப்போ என்ன பண்ணலாம், லாஸ்ட் இயர் தட் இஸ் 11th ஸ்டாண்டர்டில் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ்னு ஒரு சாப்டர் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கிராஃபிக்கலாக போட்டிருப்போம். இதை சேம் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பட் அதோட இன்னும் சிம்பிளாக நான் சொல்ல போகிறேன். எப்படின்னா, இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 இருக்குது பாருங்கள். இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஈவன் தோ வி ஹாவ் த இன்இக்வாலிட்டி, வி ஆர் கன்சிடரிங் அண்ட் ஈக்வாலிட்டி. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50 வந்து நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து தெரியும், லோயர் கிளாஸ்லேயே நம்ம கிராஃப் பார்த்துருப்போம். எனிவே உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸுக்கு வந்து 0, ஒய்க்கு 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 0 எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்க ஈக்குவேஷனில் போட்டோன்னா 0 + y 50. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 வந்துடும். ஆச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ ஒய் 50 எடுங்க. அப்போ எக்ஸு வந்து 15 வந்துடும். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணணும், 0, 50, 50, 0 பிளாட் பண்ணிக்கலாம். 0, 50, 50, 0. ஸோ இதை வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம். எப்படி பிளாட் பண்ணுறது, இது நம்மளுக்கு தெரியும். திஸ் இஸ் ஆரிஜின் 0, 0. ஆச்சா? இப்போ அப்ராக்சிமேட்டாக நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா, கிராஃப் வந்து ஐ எம் கோயிங் டு பிளாட் ஒன்லி அப்ராக்சிமேட்லி பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் த கிராஃப் ஷீட்டு.
இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக ப்ளாட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0,50. இப்போ 0,50னா எக்ஸு 0 ஒய் 50 எங்கே வரும், இங்கே வரும் அப்ராக்சிமேட்டாக. இதை 0,15 எடுத்துக்கலாம். அப்புறம் 50,0னா இதுவும் அப்ராக்சிமேட்டாக 50,0. இப்போ என்ன பண்ணுங்க, இதை பிளாட் பண்ணிக்கலாம். ஆச்சா, by using the first condition I have plotted 0,50 and 50,0 and I have joined that. இந்த x axis இருக்கிற பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க, y axis இருக்க பாயிண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. ஆச்சுங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓ வரும். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் பாருங்க, 3x plus y equals 90. இங்கே கூட பார்த்தீங்கன்னா as according to the question we have the inequality, just for our convenience to solve it we are considering it into an equality, that is 3x plus y is equal to 19 எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க, அதே மாதிரி 0 0 போட்டுக்கோங்க. x 0 போட்டால் y 90 வரும், y 0 போட்டால் 3x வந்து 90, ஸோ x is equal to 30 ஆகிடுங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே பிளாட் பண்ணால் சேம் கிராஃப், இன்னொரு கிராஃபில் போட வேண்டாம், சேம் கிராஃபில் பிளாட் பண்ணலாம். 0 90 இங்கே பார்த்தீங்கன்னா 0 90 எங்கே வரும், 0 90 சம்வேர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ மை அப்ராக்சிமேட் பிளாட்டிங். அதுக்கப்புறம் 30,0 எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே வரும். ஆச்சுங்களா, இப்போ இதை சின்னு எடுத்துக்கலாம், இதை டின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு கண்டிஷன் முடிச்சுட்டோமா. ஸோ இது ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0. ஒய் பிகாஸ் நான் நெகட்டிவிட்டினா பாசிட்டிவ் வேல்யூஸும். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கொஸ்டின் என்னது, மேக்ஸிமைஸும். இப்போது 11th நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, 11th சரி, இப்போ வந்து ஸ்கூல்ஸ்லேயும், ஸோ நிறைய ஸ்கூல்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 11th கான்செப்ட் வச்சே கூட போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளும் வந்து அப்படி போட்டிருப்போம். ஸோ இன்னும் சிம்பிளாக கூட உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ 11th என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸு 0 ஒய் 0ன்னு போட்டுட்டு அந்த 0 less than or equal to 50 ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்ப்போம். இந்த ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்த்துட்டு ட்ரூ வந்ததுன்னா இட் பாசஸ் டுவர்ட்ஸ் த ஆரிஜின். எது ஆரிஜின், இதுதான் ஆரிஜினும். ட்ரூ வந்தால் பாசிங் டுவர்ட்ஸ் த ஆரிஜின், false on the away from the origin. So this is the condition we have used in 11th standard as well as in 12th standard also when we were doing the same chapter. We must have applied the same concept. இதில் என்ன பிரச்சனைன்னா, சில பசங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம் போடும்போது டவுட் வருது. ஸோ we have started the first question. ஸோ இதுலேயே நான் சொல்லிடுறேன், ஏன்னா பின்னாடி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு கொஸ்டினே நான் சொல்லிடுறேன். பேசிக் கான்செப்ட்டு மறுபடியும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பேசிக் கான்செப்ட் என்னன்னா, எக்ஸுக்கு 0 போட்டு ஒய்க்கு 0 போட்டு அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக வந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிங் த்ரூ த ஆரிஜினும். எக்ஸுக்கு 0 போட்டு ஒய்க்கு 0 போட்டு அந்த கண்டிஷன் ட்ரூ வந்ததுன்னா பாசிங் த்ரூ த ஆரிஜின், ஃபால்ஸ் வந்ததுன்னா அவே ஃப்ரம் த ஆரிஜினும். இப்போ சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, அந்த மாதிரி வரும்போது சில பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா, லெஃப்ட் சைடு போடவா ரைட் சைடு போடவான்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் அப்ளையிங் திஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கான்செப்ட்ஸ் வி கேன் யூஸ் டைரக்ட்லி. அந்த மெத்தட் இப்போ சொல்ல போகிறேன் நான். என்னது, அது ஒன்றும் கிடையாது. இப்போ லெஸ் தென் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் வந்துருக்கா, லெஸ் தென் வந்ததுன்னா கீழே ஷேட் பண்ணுங்க. இங்கே என்ன வந்திருக்கு, இங்கேயும் அதே தான் வந்திருக்கு. ஸோ ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்ததுன்னு சொன்னால் அந்த லைன் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50 எங்கே போட்டிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50ன்றது இந்த ஃபஸ்ட்டு லைனும். இதுக்கு கீழே ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், whenever we are getting an inequality less than or equal to comes, we have to shade below that line. So this is what we are going to follow. Whatever problems we are going to solve hereafter, less than or equal to vandadun sonna actually and the true or false concept use பண்ணா நான் சொல்லிட்டேன், instead of using that. So because in some certain problems we will be getting the confusion where to shade.
பிலோ த ஆரிஜின் ஆர் அவே ஃப்ரம் த ஆரிஜின் சம் கன்ஃபியூஷன் வருதுன்றதுக்காக நீங்கள் வந்து இதை வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணலாம். என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்ததுன்னா கீழே, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு வந்ததுன்னா மேலே, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்குன்றதால இந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு கீழே ஷேட் பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் லைன், ஏன்னா ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்றதால ரெண்டுமே காமனாக ஷேட் பண்ணுறோம். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு கீழே ஷேட் பண்ணுங்கள், அதே மாதிரி செகண்ட் லைனுக்கு கீழே ஷேட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஷேடிங்கில் எது காமன்னு பாருங்கள். கண்டிப்பாக எது காமன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா இதுதான் வரும். கரெக்டா? இப்போது இது வந்து 0,0. இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது கிராஃபில் கரெக்டாக நீங்கள் லொக்கேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு லைனும் மீட்டிங் பாயிண்ட்டும், இந்த ரெண்டு லைனும் மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கிராஃபிக்கலாக போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும், பாயிண்ட் அக்யூரேட்டாக வரும். சப்போஸ் இதை சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50, 3x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90. இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மேபி 20,30. இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50, 3x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90. இது நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரியும். போத் ஆர் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இதை சால்வ் பண்ணால் கன்ஃபார்மாக 20,30 வரும். அது வேணால் செக் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 20 போட்டு பாருங்கள், ஒய்க்கு பதிலாக 30 போட்டு பாருங்கள். 20 + 30 50. The same values ought to be substituted in the second equation also. 3 × 20 60 + 30 90. So satisfy ஆயிடுச்சா? அப்போ இந்த பாயிண்ட் 20,30 ஆச்சுங்களா? இப்போது இந்த ரெண்டு லைனுக்கு கீழே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரதால் இங்கே நான் காமன் போர்ஷன் ஷேட் பண்ணிட்டேன். இப்போது என்ன பண்ணணும்? இந்த கார்னர் பாயிண்ட்ஸை எடுத்துக்கோங்க. என்னென்னது பாருங்கள், ஓன்றது ஆரிஜின், தட் இஸ் 0,0. இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்னது? சின்றது என்னது? 30,0 ஆச்சுங்களா? அடுத்தது இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? ABCD எடுத்துட்டோம், ஈன்னு எடுத்துக்கலாம். இ வந்து 20,30 ஆச்சுங்களா? அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னது? இங்கே ஒரு 0,50, இது பி ஆச்சுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு பேர் தான் கார்னர் மெத்தட், கார்னர் பாயிண்ட்ஸ் மெத்தடுன்னு பேர். We are considering the corner points. By using this method we are solving the maximization or minimization, so that this is called as corner points method. இப்போ என்ன பண்ண போகிறேன்? எனக்கு எவ்வளோ பாயிண்ட்? 4 பாயிண்ட் வந்திருக்கா? 0,0, 30,0, 20,30, 0,50. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். z is equal to 4x plus y, x 0, y 0, அப்போ 0 வந்துடும். அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி 30,0, x 30 போடுங்க. 4 × 30 120. அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூஸ், எக்ஸுக்கு பதிலாக 20, 80 + 30 110. கரெக்டாக? அதுக்கப்புறம் 0,50, எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 50, அப்போ என்ன வரும்? 50. இப்போ கொஸ்டினை பாருங்கள். we are given the question as maximization. இப்போ 4 வேல்யூஸ் வந்திருக்குங்களா? இந்த 4 வேல்யூஸில் எது பெருசுன்னு பாருங்கள். 120. ஸோ maximum of z is equal to 120 at which point? 30,0. So this is our final answer. ஸோ ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்ஸ் பேசிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பின்னாடி வர கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஈவன் மினிமைசேஷன் கடை இதே மாதிரி தான் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து இது பண்ணிங்கன்னா ஸோ அதை இமீடியட்டாக டைம் கிடைக்கும் போது நான் ரெக்டிஃபை பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடுறேன். நானும் மேக்ஸிமைசேஷன் z is equal to 4x plus y, ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க. அதை தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணிக்கிறோம். அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு லைன் போடுறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்ததுன்னா கீழே ஷேட் பண்ணுங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா மேலே ஷேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் அந்த கண்டிஷன் இங்கே வரல, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரல.
ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டும் நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். அந்த ஷேட் பண்ணுறதுல ரெண்டு கண்டிஷன்லேயும் பொதுவான போர்ஷன் எதுன்னு பாருங்கள், அதை தான் ஷேட் பண்ணணும். நம்ம ஷேட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் பாயிண்ட்ஸை எடுத்துக்கோங்க. அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா எந்த வேல்யூ பெருசு, மேக்ஸிமைசேஷன்னா பெரிய வேல்யூ பாருங்கள், மினிமைசேஷனா சின்ன வேல்யூ பாருங்கள். இங்கே பெரிய வேல்யூ 120, எந்த பாயிண்ட் 30,0. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, I hope you understood. Any doubt in the sense, you can comment me. So as soon as possible, I will be rectifying it. Thank you.